என்னை உயர்த்தி பேசியதற்கு சில வார்த்தைகளிலாவது நன்றி சொல்லிவிட வேண்டும். முதலில் இங்கு வந்து என்னை பாராட்டியவர்களை விட இங்கு வராமலேயே இந்த அரங்கை ஏற்பாடு செய்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை எனக்காக ஒருங்கிணைத்து தந்திருக்கிற விஷ்ணு அசோசியேட் சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்தான் இந்த அரங்கை எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். நான் இந்த அரங்கில் விழா நடத்துகிற அளவுக்கு வசதியானவன் அல்ல. ஒரு முறை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அப்போது கவிக்கோ மன்றத்தில் ஒரு விழா நடந்தது. மற்ற புத்தகங்கள் எல்லாமே புத்தக கடையிலேயே வெளியிட்டு விடுவேன். புத்தக கண்காட்சி நடக்கும்போது அந்த அரங்கத்திலேயே யாரையாவது கூப்பிட்டு அங்கே வந்திருக்கிற எழுத்தாளர் கையில் கொடுத்து அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது என்ற தகவலை சொல்லுவேன். புத்தக கடைக்கு வரும். ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் என்ற புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவை இயக்குனர் லிங்குசாமி நடத்தினார். அந்த விழா கவிக்கோ மன்றத்தில் நடைபெற்றது. ஏறக்குறைய இதே போல 150 பேர் அந்த அரங்கத்தில் வந்திருந்தார்கள். பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் வந்து பேசினார். மிகவும் நகைச்சுவையான ஒரு பேச்சு. இது யூடியூப்ல இருக்கிறது. அதில் என்ன இருக்குன்னு அது தெரியல, எனக்கும் தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை 5.5 லட்சம் பேர் அதை பார்த்திருக்கிறார்கள். இந்த விழாவில் நான் பேசியதில் இங்கே இவர்கள் பேசியதை எல்லாம் இங்கே இருக்கிற 150 பேருக்கு அல்ல, அது எங்கே போய் சேரும்னு நமக்கே தெரியாது. ஜோடி குருஸ் அவர்கள் பேசும்போது நான் வந்து அந்த தரையில் கால் ஊன்றிய நிலையிலிருந்து அவர் வந்து ஒரு அசரீரியை கேட்டு பேசுகிறாரோங்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு. சென்ற முறை அவர் பேசிய போது நான் சொன்னேன் அவர்கிட்ட மேடையில், அவர் பேசினாரு, ஐயா பாரதியார் உயிரோடு இருந்தால் எப்படி பேசுவாரோ அப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு மோசஸின் குரலை நான் கேட்கிறேன். காதில் கேட்க முடியாத நுட்பமான ஓசைகளை யாரால் கேட்க முடிகிறதோ அவன் கலைஞனாகிறான். அப்படி ஒருவர் தான் ஜோடி புரூஸ். அவர் என்னை பாராட்டி, இந்த புத்தகத்தை பாராட்டி சில வார்த்தைகள் சொன்னார். அவருடைய புத்தகத்தை நீங்கள் படித்தால் இது ஒன்றுமே இல்லை. ஆழிசூழ் உலகு உருவான கதையை ஒரு முறை அவர் வீட்டுக்கு போயிருந்த போது சொன்னார். சிறைச்சாலைக்கு சென்று திரும்பி வந்த ஒருவன் அவரிடம் சொன்னது, இந்த வாழ்க்கையை எந்த அலங்காரமும் இல்லாமல் அப்பட்டமாக எழுது. அதுவரை எழுதிட்டு இருந்தது வேறையா. அந்த சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த ஒருத்தன் சொன்ன அந்த ஒரு சொல்லை பிடித்து கொண்டு இந்த பெரிய மாபெரும் உலகத்தை அவர் உருவாக்கினார். அதுதான் ஆழிசூழ் உலகம். அதை அவர் விவரிக்கணும். அவர் எனக்கு வந்து பேசுவது என்பது நான் 30-40 ஆண்டுகளாக எழுதி வருவதற்கு இறைவன் கொடுத்திருக்கிற பரிசு. அவருடைய இலக்கியம் உலக இலக்கியம். அந்த அளவுக்கு நான் அவரை மதிக்கிறேன். அவர் என்னை பாராட்டுவதற்காக இங்கே வந்திருந்ததும், ஐநா சபையில் பணியாற்றி அரசியல் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் இங்கு வந்து என்னுடைய முழுமையாக ஒரு கவிதையை வாசித்து காட்டுகிறார். அந்த கவிதையை நான் வாசித்தால் கூட இவ்வளவு புரியாது. அவ்வளவு நிதானமாக அந்த கவிதையை எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அவ்வளவு நிறுத்தி நிதானமாக புரிய வைத்து, அவர் எப்படி அரசியல் பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்காம இருக்க முடியும்? இப்படி கவிதையை வடிக்கும் போது இந்த இடத்துல ஒரு புரிகிறது, அதாவது மனிதன் பேசுவது மற்றவர்களுக்கு புரியறதுக்கு தான். ஆனா அது புரியாம நம்ம என்னென்னமோ பேசிட்டு இருப்போம். இந்த கவிதை வாசிக்கிற போதுங்கிறது அவர் பாயிண்டா பேசுவார். நான் வந்து அண்ணா பிறந்த நாள் கூட்டத்தில் அவரை சந்தித்தேன் 6 ஆண்டுகளுக்கு முன்பு. அண்ணா உருவாக்கிய உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் அண்ணாவினுடைய கலைப்படைப்புகளை பற்றி நான் பேசினேன். அண்ணாவினுடைய அரசியல் ஆளுமையை பற்றி அவர் பேசினார். அப்போது அவர் சும்மா சொல்றார், நான் அவர்கிட்ட சான்ஸ் கேட்டேன் அப்படின்ட்டு. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு முறை நீங்கள் என்னுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும்னு. அதுக்கு பிறகு நான் மறந்துட்டேன். அதுக்கு பிறகு பார்க்கும் போதெல்லாம் கேட்பாரு ஒழிய முதல்ல கேட்டது நான் தான். எப்போ புத்தகம் போட போறீங்க, எப்போ பேசுறது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. நான் அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சு, அவருடைய யூடியூப் உரைகளை பற்றி சொன்னாங்க. எல்லோருமே யூடியூப்ல அவருடைய பேச்சை கேளுங்கள். உலக இப்போ வந்து சமீபத்தில் பேசுகிறார், நடந்து கொண்டிருக்கிற அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் இணைந்து ஈரானோடு தொடுத்து கொண்டிருக்கிற அந்த போரை பற்றி ஒரு ஸ்பீச், ஒரு 25 நிமிடம் உலக அரசியலை பேசுகிறார். அவர் வந்து ஒரு இலக்கிய கூட்டத்தில் கவிதையை பற்றி பேசுவதும்
அது என்னுடைய கவிதையாக இருப்பதும் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மானா பாஸ்கர் இல்லை என்றால் இந்த புத்தகம் இல்லை. ஏன் மானா பாஸ்கர் சொன்னார், ஐயா என்னைய போய் தொடக்க உரையில் போட்டீங்களேன்னாரு. உங்களை தொடக்க உரையில் இல்லை, இந்த புத்தகமே தொடங்கி இருக்காரு. மானா பாஸ்கர் கேட்கல, நான் என்கிட்ட கவிதையே இல்லை கையில், நான் ஒரு கவிதை தொடர் எழுதணுங்க உனக்கு கொடுங்கன்னு கேட்டார். இல்லைங்க கவிதை இல்லையே என்ன, சும்மா பேனா விடுங்க ஊருன்னாரு. பேனா விடுங்க ஊருமா, அடுத்த வாரம் அறிவிக்கணும், தலைப்பு வேற சொல்லுங்கன்னாரு. சரி ஊருன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி தொட்டனை தூரும் மணற்கேணி என்ற தலைப்பு திருக்குறள் இருந்து உடனே ஞாபகம் வந்தோடனே நான் மணற்கேணி என்ற தலைப்பு சொன்னேன். அப்படி தொடர்ந்தது தான் இந்த புத்தகம். ஒவ்வொருக்கு முதல்ல அந்த காற்றில் வரைபோன் என்ற, அது என்னுடைய நீண்ட காலமாக அந்த அந்த கதாபாத்திரம், அந்த பைத்தியக்காரன் என்னுடைய மனதில் இருப்பவன், அவனை பற்றி ஒரு கவிதை எழுதினேன். அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் எழுதி தானே ஆகணும், தொடங்கியாச்சுன்னா வேற விட முடியாது. 10 வாரம் எழுதுறோன்னு கமிட் பண்ணிட்டோம்னா நம்ம எழுதி தான் ஆகணும். ஒவ்வொரு வாரமும் ஒரு டைட்டில் தோணும் எழுதிட்டு இருந்தேன். இப்படி உருவானதுனாகவே மானா பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு. வசந்தபாலன், லிங்குசாமி 2 பேரும் என்னுடைய இன்னொரு பக்கத்தை அறிந்தவர்கள். அவர்களுக்கு நான் இப்போ நம்ம நண்பர் இரா கண்ணன் அவர்கள் சொன்னார், இவ்வளவு அன்பான மனிதன் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்களா சொன்னார். காய்தான் கனியாகிறது. நான் அப்படிதான் இருந்தேன். என்னுடைய சொற்களால் நான் பல பேரை காயப்படுத்தியிருக்கிறேன். நான் அவ்வளவு நல்ல மனிதன் அல்ல. நீங்க நல்ல மனிதன் என்று என்னை பாராட்டுவது இப்போது என்னை பார்ப்பதனால், நான் நிதானத்துக்கு வந்து விட்டதனால். நான் மிகவும் மோசமாக தான் பேசுவேன். பேசுறது அதுல எனக்கு நோக்கம் இல்லை, ஆனால் எனக்கு தெரியாது நான் மோசமா பேசுறேன் என்று. பாலன் சொன்னதை போல, அவர் பாலனுடைய பணம், லிங்குசாமியுடைய பணம், என்னுடைய பணம் எல்லாம் தனித்தனி பணங்களே அல்ல. எங்களுடைய அறையில் இருக்கும்போது இந்த ரவி மரியா வந்திருக்கிறார், அவரும் எங்களுடைய அறை தோழர் தான். நான் பணத்தை ஒழிச்சு வச்சிருப்பேன், அது என்னன்னா பொது பணம் தான், ஏன் பணம் இல்லை. இவங்க ஒரே நாளில் செலவு பண்ணிடுவாங்க. இவங்க பாராட்டும் போது நான் அந்த பாராட்டை ஏத்துக்கவே மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த நேரத்தில் நீ போட ஆடாலும் திட்டுறாங்க. இவன் பாராட்ட ஒத்துக்கிட்டா அந்த